ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாட்டி வந்து எப்படியாச்சும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த குழந்தைய பார்த்தானா கண்டிப்பாக அவன் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்ற மாதிரி தான் நம்ம பாட்டி ஒரு முடிவோடு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்ம சேது அதுக்குள்ளேயே வந்து ஐஸ்வர்யாவுடைய கழுத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. உடனே நிறுத்துங்கடா அப்படின்ட்டு தாலி கட்டிட்டு பிறகு பாட்டி போய் தடுக்கிறாங்க. டேய் சேது, இங்கே பாருடா எப்படா நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருடா, இது தமிழ் செல்வியுடைய ரெண்டாவது குழந்தைன்றாங்க. என்னது 2 குழந்தையா? ஆமா, தமிழ் செல்விக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ரெட்ட பசங்க தமிழ் செல்விக்குன்றாங்க. இனி என்னடா முடிவு எடுக்க போற? இது உன் குழந்தைடா, உன் குழந்தைய அப்படியே விட போறியா? உன் குழந்தைய நீ பார்த்துப்பியா இல்ல விட்டுருவியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உன்னுடைய பொறுப்பு. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற. இந்த குழந்தைய எப்படி வளர்த்தணுமோ இனி நீ தான் வளர்த்தணும். உன்னுடைய முடிவு என்னன்ற மாதிரி கேட்கறாங்க. சேதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இனி சேது என்ன செய்ய போறாங்க? அந்த குழந்தையை வளர்க்க போறாங்களா, இல்ல ஐஸ்வர்யா கூட குடும்பம் நடத்த போறாங்களா, இனி சேது அவங்க லைஃப்ல என்னெல்லாம் முடிவெடுக்க போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.